அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் பட இயக்குனர் சத்யபதி கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்தில் ஓடிசி உலக லெவலில் வெளியாகிருக்கு. கிட்டத்தட்ட 23,000 தேட்டரில் ஸ்க்ரீனிங் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. இந்த திரைப்படம் கிறிஸ்டோபர் நோலன் அவருக்காக மட்டும்தான் எல்லாருமே உள்ளே வந்திருக்காங்கன்றது தான் உண்மை. இந்த கதை ஹாலிவுட் லெவலில் ஒரு விஷயத்தை ப்ளே பண்ணியிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி உழைச்சிருக்காங்க. முக்கால்வாசி இந்திய சினிமாவில் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் அவங்க இஷ்டத்துக்கு எடுப்பாங்க. ஆனால் கிறிஸ்டோபர் மட்டும்தான் சினிமாவுக்காக எடுத்திருக்காரு, சினிமா ஆடியன்ஸுக்காக எடுத்திருக்காரு. ஒரு ஷார்ட்டும் ஒரு சீனும் ஆடியன்ஸுக்கு எந்த லெவலில் மேக்கிங்கை ப்ளே பண்ணால் உட்காருவாங்கன்றதுக்காக மிக உயர்ந்த சிந்தனை. நிறைய செட் ஒர்க்கு, நிறைய கேமரா வேலைகள் இருக்குது. ரெண்டாவது துல்லியமான ஸ்டோரி போர்டு. எதையுமே ஒரு கதையை அதனுடைய பாதையில் ரொம்ப அழகாக, உண்மைக்கு நெருக்கமாகவும், கற்பனைக்கு மிகாமல் இருக்கவும் ரொம்ப அழகாக கிறிஸ்டோபர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஏன் எல்லோரும் நம்ம ஒன் டைம்ஸ் பார்க்கணுன்னா, முக்கால்வாசி இந்த சினிமாவில் டெக்னிக்கல் லைனில் இருக்கிறவங்க, சினிமாவை விரும்புகிறவங்க, சினிமாவை நேசிக்கிறவங்கெல்லாம் இந்த படம் பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்கிற கற்பனையை வளர்த்துக்கலாம். இல்லை நம்ம எந்த பேலன்ஸில் இருக்கிறோம் இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது இன்னும் டெக்னாலஜிலாம் எவ்வளோ அறிவு வளர்ந்துருக்குன்றது சினிமாவுக்கு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த படைப்பு தந்தை கப்பலில் போயிடுறாரு, மகனும் தந்தையை தேடுறாரு. இது ஒரு அரசியல் ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் எடுக்கப்பட்ட முற்காலத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனைகள். அந்த தீவுகளெல்லாம் காட்டும்போது ரொம்ப அழகாக ஒரு துடுப்பு பார்த்திங்கன்னா, ஒரு கப்பலில் நம்ம ஆளுங்க 2 பேரை தள்ளிட்டு போவான். அங்கே பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் 20 ரைட்டில் 20 அந்த படகை துடுப்பை போடுவாங்க. அது நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம், ஷார்ட்ஸ் ரிவர்சலில் வர்றதுனால நிறைய ஷார்ட்ஸ் ரிப்பீட்டாக போடுறதுனால அந்த ஷார்ட்ஸு கூட போர் அடிக்காது. ஒரு இடத்துலையும் ஆர்ஆர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாதாரணமாக யோசிச்சுட்டு ஒரு சீன் வரும்போது அவர் கொடுக்குற டன் 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 அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபீல், அந்த ஃபீலுக்கு உண்டான முயற்சி இசையமைப்பாளர் அதை படமாக்கிய விதம், அதை ரெக்கார்டிங்கில் அவர் ரொம்ப அழகாக பார்த்திங்கன்னா, எடிட்டர் அவர் ஒரு டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு, மியூசிக் டைரக்டர் ஒரு டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு, டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு, கேமராமேன் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இவங்க அத்தனை பேருமே சேர்ந்து ஆடியன்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆடியன்ஸுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, மனிதனை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் எவ்வளோ ஹைட்டாக இருந்தான், அவன் மனுஷனையே பிச்சு துண்ணுவான். அந்த சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு அரசன் பின்னாடி தன் மனைவி கிட்ட 18 வருஷம் பிரிஞ்சு போன தன் மனைவி கிட்ட பேசுவார் உட்காந்து. அது மட்டும்தான் நம்ம கொஞ்சம் கிறிஸ்டோபர் பண்ண படத்தில் நெருடலாக இருக்குது. ஏன்னா 18 வருஷத்துக்கு அப்புறம் கணவன் வரும்போது கணவனுடைய உருவங்கள் தெரியலன்னா கூட கணவனுடைய குரலை கூட அந்த ராணியால் கண்டுபிடிக்க முடியாது. இதை மட்டும் லாஜிக் இல்லாமல் எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த படம் ரொம்ப லாஜிக்காக கனெக்டிவிட்டியாக இருக்கும். கிறிஸ்டோபர் நோலனுக்கு மீண்டும் ஒரு மகுடம்.